ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். என்கிட்ட வந்த கிளையண்ட் பேஸ் பண்ணி தான் சில வீடியோஸ்லாம் நான் போடுறேன். அந்த மாதிரி ஒரு பதிவு தான் இப்போ போடுறதும். சில பேர் வராங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. எல்லாருமே எங்களை எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, என்னோடய ஸ்பௌஸுக்கு நான் என்ன வேலை பார்த்தாலும் பிடிக்கல, என் பசங்க நான் சொல்கிறத கேட்க மாட்றாங்க, எங்கள் அப்பாவும் என்னை கண்டுக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அண்ட் அதோடு சேர்த்து அவங்க மேலே ஒரு பெரிய ரூல் வச்சுருக்காங்க. நான் இந்த வேலையை இந்த மாதிரி செய்யணும், இவ்வளோ விஷயங்களை செஞ்சு முடிக்கணும், இந்த டைம்குள்ளே இவ்வளோ ஞாபகம் இருக்கணும் எனக்கு, இதெல்லாம் நான் பண்ணலைன்னா நான் ஒழுங்காகவே இல்லை அப்படின்ற ஒரு அடிஷ்னல் குற்றமும் அவங்க மேலேயே அவங்களே செலுத்திக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, செல்ஃப் கம்ப்ளைண்ட் அவங்களும் அவங்க மேலே பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களை நீங்களே புரிஞ்சுக்கல அப்படின்றப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் கேர் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் என்ன இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம், அதுக்கு மேலே ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலான்றதை யோசிக்கலாம். ஆனால் அந்த குறையை நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் மேலேயே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன், என்னால் ஒரு 50 மீட்ரு தான் தாவ முடியும்னா 100 மீட்ரு நான் போட்டு அதுக்கு மேலே நான் தாவணும் அப்படின்ற மாதிரி நானே ஒரு டார்கெட் வச்சுட்டு என்னால் அது பண்ண முடியல. பண்ணுறப்ப தான் நானே ஒரு மனுஷின்னு நானே என்னை ஒத்துக்குவேன், நானே என்னை ஒரு மனுஷன்னு ஒத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டார்கெட் ஒரு பெரிய டார்கெட்டாக வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது உங்களை நீங்களே பள்ளத்தில் போட்டு மூடிக்கிற மாதிரி. இப்படி தான் என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுது. ஏன்னா உங்களை நீங்கள் மதிக்கணும், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இங்கே பேஸு. நீங்கள் உங்களை புரிஞ்சுக்காமல், உங்களோட தேவைகளை புரிஞ்சுக்காமல், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அண்ட் உங்களால் உங்களை புரிஞ்சுக்க முடியும், உங்களால் உங்களை லவ் பண்ண முடியும், உங்களால் உங்களை டேக் கேர் பண்ண முடியும்னா நீங்கள் மற்றவங்களையும் இதே விஷயங்களை மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்ய முடியும். அண்ட் மற்றவங்களும் உங்களுக்கு செய்வாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்ற கருத்து. தேங்க்யூ.